இரவும் பகலும் வரணுமானா சூரியனாலும் சந்திரனால் மட்டுமே முடியும். ஆமா, அவருக்கு ரெண்டு பேரால் தான் முடியும். ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. ஆமா அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே என்னாச்சு? அப்ப பார்வதி நினைக்கா, என்ன நினைக்கா? அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனா முன்னா ஈசனுக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா இருகரத்தை ஈசன் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நேமித மாலைகள் இருந்தால் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேமித மாலைகள் இருக்கக்கூடியவர்கள் உடனே நேமித மாலையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இருவரத்தை எடுப்பார் ஈசன் கண்ணா பத்துவார் பகவான் கண்ணா பத்தும் போது பார் உலகம் இருளா சிவனார் கண்ணா பத்தும் போது சிவ உலகம் இருளா கடவுள் கண்ணா பத்தும் போது கடவுள் கண்ணா பத்தும் போது ஐயா கலி உலகம் பத்து பொருளுக்கு அர்த்தமா நம்ம எடுத்து சொல்லியுமே நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லையே. இப்பேற்பட்ட பார்வதி நம்ம இரு கண்களை மறைத்து விட்டா. ஆமா, உலகத்து மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திணறி தவிக்கிறார்கள். உலகமே இருட்டா இருந்தா மக்களால என்ன செய்ய முடியும்? இருட்டுக்குள்ள என்னையா செய்ய முடியும்? இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அது என்ன வேலையோ? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம்னு. அதான் என்ன வேலைன்னு கேட்டேன். தூங்கலாம். இருட்டுக்குள்ள நல்லா படுத்து தூங்கலாம்னா அதுக்கும் முதல்ல காத்தாடி வேணும்யா. காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. அதாவது நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுதா? ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பெண்ணா பிறந்தவா காலையில எழுந்திரித்து இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த ஐயாவா காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி நைட்டே தோசை மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜ்ல போட்டுருப்பா. ஆமா, அந்த காலத்துல ஆட்டு உரல்ல மாவு ஆட்டினாங்க, நல்லா சுட்டு சாப்பிட்டாங்க. ஆட்டு உரல் இப்ப எந்த வீட்டுல இருக்கு? யாருக்கு ஆட்டி சாப்பிட தெம்பு இருக்கு? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வலது கைட்டு குழவி பிடிப்பாங்க, வலது கைட்ட குழவிய சுத்தி இடது கைட்ட மாவத்தெல்லாம் என்னமா மணக்கும்? இங்க பார் சொல்லிக்கிட்டானே மாவாட்டியில பழக்கம் இருக்கு. ஐயா, எனக்கு இந்த கை தான் விளங்கும். சரி, இந்த இடது கைட்டு மாவை வலிச்சு விடிய காலத்துல உப்பு போட்டு இந்த கைட்டு இதே கைட்டு தான் பிணையணும். பிணைஞ்சு தோசையை சுட்டு பாரும், என்ன ஆகும்? சாதா தோசையும் அடை தோசை மாதிரி மணக்கும். நீ இடது கைட்ட மாவாட்டி இடது கைட்ட மாவை கலக்கி சுட்டனா பிச்சு பூவா மணக்கும் பாத்துக்கோ. அது கையோட பக்குவம் அப்படி. நீ எல்லாம் அப்படி தள்ளி இந்த கைட்டு தள்ள மாவை சுட்டு சாப்பிட்டா ஏன் கேட்க? அதான பார்த்தேன், கமகமன்னு மணக்கும். அப்படியா? சாதா தோசையும் அடை தோசை மாதிரி இருக்கும். அப்ப இந்த உலகத்துல நம்மளால கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுன்னா ஆட்டு உரல் அந்த காலம் இருந்துச்சு, இப்ப ஆட்டு உரல் கிடையாது. அதுக்கு பிறகு கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. இந்த கிரைண்டர் வந்ததும் கிரைண்டர்ல மாவாட்டினா கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கிரைண்டர் கல்ல தூக்கி கழுவ முடியலையா, அப்படின்னு கிரைண்டரையும் தூக்கி தூர போட்டாச்சு. இப்போ தோசை மாவு வீட்டுக்கு வீடு ஆட்டி வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தோசை மாவு வாங்கி பாக்கெட்ல அடைச்சு தோசை மாவு தெருவில் விக்கி. அவர் எப்படி ஆட்டினாரோ என்னத்தை போட்டாரோ யாருக்கு தெரியும்? அதே தெரியாது. நம்ம தோசை மாவு வாங்கி சுட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது காலையில எழுந்தரித்து இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் இட்லியே. ஆமா, இட்லியே வந்து
இட்லியை சுட்டு தோசை அவிக்கணும். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு. அப்படியா? நான் எப்படி இருக்கேன்? நீ நல்லா தான் நீ இருக்க. திங்க 1.5 இட்லிக்கு நீ பேச வேண்டியதான். பாத்தியா? நீ திங்க 1.5 இட்லி திங்க. சரி. அந்த பைய பாரு பூரா லாலிபாப் உள்ள இருக்கு. அப்படியா? பூரா முட்டையை தான் திங்க. நீ இட்லியை சுட்டு தோசையை வச்சு ஆச்சிக்கு 2 நாளைக்கு கொடு. ஆச்சி 2 நாள்ல வீங்கிருவா. அவ யாருன்னு வீங்கி வச்சுட்டாப்போ. அதானே. அப்போ காலையில எழுந்திருச்சு இந்த இட்லிக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காய் சில்லு போட்டு அத மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அம்மி இருந்தா நல்லா மையா அம்மியில அரைப்பா. கம்ம கம்மன்னு மணக்கும் தாளிச்சு ஊத்தனா. இப்ப அம்மி எந்த வீட்டுல இருக்கு? இப்ப அப்படியே அம்மி இருந்தாலும் அம்மி இல்ல, வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. அம்மியில வந்து ஒரு தேங்காய் சில்ல எடுத்து இந்த கொலை விட்டு தட்டினா வைங்க, தேங்காய் தெருவுக்கு போயிரும். அவன் தேடி பிடிக்க 2 நாள் ஆகும். பிறகு அதனால அம்மியை தூக்கி வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல போட்டா. அது எதுக்கு போட்டுருக்காங்க? அது துணி துவைக்க வச்சிருக்கா. நல்லா அழுக்கு போகும். அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா? பிறகு அப்போ இந்த தேங்காய் சில்லு போட்டு மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கைய கொண்டு வைப்பா. அப்ப கைய வச்ச உடனே படக்குன்னு அப்பம் பார்க்க கரண்ட் போயிடும். அப்ப இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க லைனை உருவிட்டானா நான் எப்படி குழம்பு வைக்க என்ன செய்ய அப்படின்னு அந்த உயர்மேனை பிடிச்சு ஏசுவா. எங்க வந்து என்ன சத்தம் போடுது? எங்க வந்து எங்க கோயில்ல வந்து எங்க வந்து சத்தம் போட பாருங்க. எங்க வந்து அப்ப ஏசுவா பேசுவா. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். என்ன செய்கிறார்? உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று. ஆமையா. நமக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். அதானே கேட்டேன். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பார், நெற்றிக்கண்ணை திறப்பார், சாமி நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்டிருந்த அக்கினி பொறி பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு பெண் வந்து பிறக்க ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உச்சி கண்ணிலே பிறந்த உனக்கு உச்சினை மாகாளி என்றே பேர்நாமத்தை கொடுத்து வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப வடக்கு வாசல் கோட்டையில அமர வைக்க அந்த ஆண்டவே ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பத்தியலா. அந்த அக்கினியினுடைய வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்ப இந்த வெள்ளம் உப்பு தண்ணி, நம்ம வேர்வை ஒரு உப்பு தண்ணி தானே. இது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அப்படின்னு ஆண்டவன் தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவே சிவபெருமான் என்ன செய்கிறார்? அந்த பகவானுடைய திருச்சடையவே ஒரு கரையாகவே வளைத்து அதற்கு கடற்கரை என்று பெயரை கொடுத்தார். எங்க சின்னியா பேரும் கடற்கரை. உங்க சின்னியா பேரை யாரையா கேட்டா? உன் சின்னியா கடற்கரை தான். உன் குடிய கெடுத்துட்டாரு. உங்க அப்பாவுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து சரி இடத்தை பூரா எழுதி வாங்கிட்டார். எங்க அப்பா ஏமாந்தவன், அதனால எங்க சித்தப்பா வாங்கிட்டான். அதுக்கு என்ன முடியும்? உங்க அப்பாட்ட சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு சரி உங்க தெருவுல விட்டு போயிட்டாரு. தெருவுல விட அந்த கடற்கரை இல்ல, இது பகவானுடைய திருச்சடை கடல் கரை. கடற்கரை ஆண்டவன் கடற்கரையாக்கி அந்த பகவானுடைய வேர்வையை 10 கடலாகவே படைத்து 10 கடலுக்கும் பேர்நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? தலைவங்கம் சம்பாதிவு கப்பாதீவு, சம்பாதிவு கப்பா
வளர்ந்திருக்கு. ஆமா வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் அப்படியா? நாங்க பொங்கி போட நீங்க சாப்பிட இல்ல. நாங்க பொங்குதோம், நீங்க நல்ல மம்பட்டியை தூக்கிட்டு போயிட்டு வேலையை போயிட்டு வாங்க. நாங்க என்ன வீட்டுல சும்மாவா இருக்கோம்? என்ன இதுயா வீடு சுத்திக்கிட்டு இருக்கோம். பாத்திரம் தேய்க்க, வீட்டை பெருக்குதும், துணியை துவைக்கும், உங்களுக்கு சாப்பாடு ஆக்குதும். உங்களுக்கு ஒரு வேலை, எங்களுக்கு பல வேலை. பல வேலைனாலும் இந்த வேலைக்கெல்லாம் அந்த அதாவது துணி துவைக்கணும்னு சொன்னா அதுக்கு சோப்பு பொடி சோப்பு வாங்கிறதுக்கு என்ன செய்ய இவர் போய் வேலைக்கு போயிட்டு வந்தா தான் வாங்க முடியும். அப்படியா? அப்புறம் வீட்டுல வீடு சுத்தி நாங்க கையில வச்சிருக்கோம் சம்பளம். அப்படியா? ஆமா. 1000 ரூபாய்க்கு வீடு சுத்தி குடும்பத்தை தாங்கிடுவீங்களா? செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டின்னு சொன்னாலும் அதை காட்டிலும் சிறந்த செல்வம் இருக்கு. என்ன செல்வம்? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து கொழுந்தியா சொத்து. கொழுந்தியா சொத்தா? ஆமா. ஏன் தாத்தா இப்ப தானே உனக்கு பொண்டாட்டி செல்வம்னா இப்ப கொழுந்தியா வேணும்னா என்ன அர்த்தம்? கேட்டி நான் வந்து சொல்லுது விவரமா கேட்கணும். சொல்லும். உங்க ஆட்சியை கட்டிட்டு கல்யாணம் முடிச்சிட்டு வரும்போது சரி நான் மறு வீட்டுக்கு போயிருந்தேன். மறு வீட்டுக்கு? ஆமா. சரி. மறு வீட்டுக்கு போகும்போது என் குழந்தையாளுக்கு 4 வயசு. 4 வயசு? ஆமா 4 வயசு குழந்தையாள ஆமா தோல்ல போட்டு வளர்த்தேன். சரி. அதுக்கு தான் எனக்கு குழந்தையான்னு சொன்னேன். நீ தோல்ல போட்டு வளர்த்தோம்னு சொல்லுதேரு. அது குழந்தை மாதிரியா? ஒரு சில பேர் சொல்றாங்க. என்ன பண்ணாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத. சரி இருக்க வேண்டாம். கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு கேட்டாத அப்படிங்கானே. நீர் சொல்லுனா நல்ல யோசனையா? ஓ மனசு அப்படி, தாத்தா மனசு இப்படி. சரிதானே? ஆனாலும் கனியிலே சிறந்த கனி, சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் குழந்தை செல்வம் என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாத 2 பேர்களுமாக அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவராஜே
பிள்ளையில்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது தோணுது. மடலை இல்லா சாதம் எனக்கு மறந்தா தோணுது ஆமையா. குழந்தையில்லா சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா ஆமா குப்பையா தோணும். அப்படின்னா என்ன அந்த காலம் என்னய்யா? பெண்ணா பிறந்தவா விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகளுக்கு வேலைக்கு போவது வழக்கம். ஆமா வழக்கம். அப்ப வேலைக்கு போனான்னா என்ன விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு சரிதான். முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலம் போட்டு ஆஹா. சோளத்தை ஊற போடுவோம். முதலாவது அவன் ஊற போடுவா. சோளத்தை ஊற போட்டு சோள கஞ்சி காய்ப்பா. நான் நினைச்சேன் பணியாரம் சுட போறான்னு. சோளத்துல பணியாரமும் சுடலாம், தோசையும் சுடலாம், சரி. சோள கஞ்சியும் காய்க்கலாம். அவன் கஞ்சியும் காய்க்கலாம். ஆமா சரிதானே. அப்ப பணியாரம் புது பஸ் ஸ்டாண்ட்ல 4 பணியாரம் வாங்கி தந்தோம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய்க்கு 2 பணியாரம் கொடுக்காங்க. அதானே நீர் வாங்கி கொடுக்க போய் தான் எனக்கு அந்த பணியார யாபகமே வருது. பணியாரம் பணியாரம் இருக்காரு. எனக்கு அந்த யாபகம் தானே வருது. ஆமா நாளைக்கு போவோம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படியா? அப்ப சோளத்தை ஊற போட்டு சரி. விடிய காலம் 4 மணிக்கு போட்டான்னா வீட்டு உள்ள வேலையெல்லாம் முடித்து சரி. மறுபடியும் மாமியாலும் மருமகளும் சேர்ந்து சரிதானே. புளிச்ச சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாளாம். இல்ல மாமியாலும் மருமகளும் ஒரே உரலுக்குள்ளதான் உலக்க போடுறாங்களா? மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்சான்னா ஒரு உலக்கைக்கு இன்னொரு உலக்க தட்டாம இடிப்பாளாம். அது எப்படியோ தெரியலையே. அதான் அந்த காலம் கை பக்குவம். அப்படியா? அந்த காலத்துல மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருந்திருக்காங்க. சரி. ஒரே ஒரு உரல்ல 2 உலகை போட்டு இடிச்சிருக்காங்க. இப்ப மாமியா கையிலயும் மருமக கையிலயும் ஒரு உலக்கையை கொடுத்து பாரு. சரிதானே. இவ அவ மண்டைய உடைப்பா, அவ இவ மண்டைய உடைப்பா. 2 பேரும் அடிச்சு மண்டை நொறுக்கிடுவாங்க. மருமவ நினைப்பா என்ன? இந்த கிழவி எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்துகிட்டு முன்னு ஒரு வார்த்தை திங்க விடுதாளா, பேச விடுதாளா, அவளை போய் சேரட்டும் அப்படின்னு தலைய போட்டு உடைச்சிருவா. ஒத்தே குடுப்பு. ஆனா அப்ப அப்படி கிடையாது. இல்ல மாமியாலும் மருமகளும் மாத்து விளக்கு போட்டு இடிச்சு சரிதானே. இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில துருன்னு வேக வைப்பா. ஆமா. வேக வச்ச சோளத்தை கீழே இறக்கிட்டு சரி. அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? என்னது? முறக்கருவாடு. கருவாடு. அந்த முறக்கருவாட கங்குல போட்டு 2 பிரட்டி சுட்டி எடுத்தான்னா 8 வீட்டுக்கு மணக்குமா கருவாடு. ஆமா கமாமாங்கும். இப்ப சுவாப்பு போட்டு கழுவுதா கருவாடு. கருவாட்டையா? சுவாப்பு கருவாடு பூரா ஒரே சுவாப்பு வாடை தான் அடிக்கு. சரிதானே. கருவாடு மணக்க மாட்டுக்கு. அப்ப வந்து தனியா வெயில்ல காய போட்டு கொண்டு வருவாங்க. இப்ப பூராமே ஆசிட்ட சேர்த்து கெட்டு போகாம இருக்குன்னு சொல்லி அப்படியே பிரிச்சில வச்சு கொண்டு வராங்க. அப்ப முறக்கருவாடை சுட்டு ஒரு கண்ட துணியில சுத்தி நல்ல ஒரு பிடி பிடிக்கும். ஒரு தூக்கு பாத்திரத்துல சோள கஞ்சி ஊத்தி முறக்கருவாடையும் சோள கஞ்சியும் பெட்டியில எடுத்து வைப்பா. தலையில சும்மா ஆடு கட்டி பிடிக்காம காட்டுக்கு வேலைக்கு வருவா. பிடிக்க மாட்டாளோ? வரும்போது சும்மையா வாரா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வேலைக்கு வருவாளாம். அப்படின்னா என்ன? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பம் இருக்குமா. ஓஹோ. அப்படியே அந்த கால வேலை பார்த்திருக்காங்க. சரிதானே. அப்ப காட்டுக்கு வந்து இந்த 2 வயசு பிள்ளைய ஆலமரத்து விழுதுல தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. உறங்க வைப்பா. ஆமா. ஒரு 2-3 மணி வரைக்கும் வேலையை பாப்பா. சரி. வேலையை முடிச்சிட்டு அந்த சோள கஞ்சி எடுத்து முன்னால வச்சு தொட்டில இருக்க பிள்ளையவும் தூக்கி முன்னால வச்சு பிள்ளைக்கு பசிக்கும் பாத்தியா? தூக்கு பாத்திரத்து மூடியில சோள கஞ்சியை ஊத்துவா. சரி. ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா, இன்னொரு கையில முறக்கருவாடை கொடுப்பா. பிள்ளைய பாத்தியோ? பிட்டி பின்ன தள்ளி வயறு முன்ன தள்ளி கொட்டாமட்டி கணக்கா கத்துன்னு இருக்கும் வயறு. சவல புள்ள அப்படித்தானே இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மே சட்டை கிடையாது. அப்ப அந்த காலத்துல வசதி உள்ளவங்க தான் மே சட்டை போட்டாங்க. ஒரே ஒரு காக்கி டவுசர் மட்டும் தான். அதுல 24 ஓட்டை இருக்கும் அந்த டவுசர்ல. ஆமா. அதுக்கு சிப்பும் கிடையாது, அதுக்கு பட்டனும் கிடையாது, அதுக்கு கொக்கியும் கிடையாது. அண்ணா கைத்துல தூக்கி கட்டியிருப்பான் அந்த டவுசரை. 11 வயசுல தான் டவுசர் போட்டேன். ஆமா. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப லட்சணமா இருக்கும். அந்த காலம் பைத்தியார காலம். சரி. இந்த மாதிரி ரூபா பழக்கம் கிடையாது. ஆமா. கலியுகம் கிடையாது. ஆமா. நாமெல்லாம் 11 வயசுல டவுசர் எடுத்து போட்டேன். ஒரு டவுசர் சட்டையும் 1 ரூபா. சரி. அப்போ இப்ப வந்து குழந்தை பிறந்த உடனே தாத்தாவும் பாட்டியும் சட்டி எடுத்துட்டு ரோட்ல போறாங்க. சட்டியா? பேரம்பேத்திக்கு டவுசர் சட்டை.
அப்படியா பிறவு ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அப்போ இந்த பிள்ளைய முன்னால வச்சு சோளக்கஞ்சியும் உரக்கருவாடையும் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு முன்னால மூக்கு 11 பச்சை பச்சைன்னு வடியும் பாத்துக்கோ. அவன் சோளக்கஞ்சி ஒரு குடி குடிப்பான், முற கருவாடை ஒரு கடி கடிப்பான். அந்த சோள கஞ்சுக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வடித ஊழ மூக்குக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்கோ. அப்ப இந்த அம்மா சொல்லுவாளா, என்ன பத்தா ஐயா, என் பிள்ளை சாப்பிடுறது அழகா பார்த்தா என் கண்ணே பற்றும் போலுக்க அப்படின்னு மடியில தூக்கி கொஞ்சம் விளையாடுவாளாம் அந்த குழந்தைய. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை ஒன்று இல்லாமல் உலகில் வாழலாம், மாலடி மாலடி என்று மாநிலத்தில் பேராச்சு, இரிசி மாலடி என்று இரிசி மாலடி என்று உலகில் பேராச்சு. மனக்கவலை கொண்டு அடியே நாகக்கண்ணி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கமலை உனக்கு வேண்டாம். ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும், இறைவனார் அருள் இருந்தா அவளுக்கு 70 கப்பாலும் பிள்ளை இருக்குண்டி. அதனால நீங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆச்சி தேச்சி மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். அப்ப இனியும் நான் உனக்கு குழந்தை ஒன்று வேணுமானால் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நாகலோக பட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? வெள்ளி சமத்தலை மூலிகை, வெள்ளி சமத்தலை மூலிகை, வெள்ளி சமத்தலை மூலிகை அங்க விரதம் அது 2 வாரம், அங்க விரதம் அது 2 வாரம்
ஊசி முனையின் மேல் இரு பேர்களுமாகவே நின்று கொண்டு ஆசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார் அல்லவா? அப்படி ஊசி தவங்களையே செய்து வரும்போது ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகவே தவம் இருந்து வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அந்த ஆண்டவன் வராமல் இருந்த போது இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா, என் உண்ணாமலை பாதகா, அநாதை ரட்சகா, ஆபத்து குடையோனே, ஈசா இறைவா வென்று இறைவனின் திருநாமங்களை உச்சரித்து ஏனையா இன்னும் இந்த ஏழைகளை ஏறிட்டு பார்க்கவில்லை, என்ன குற்றம் செய்தோமோ இதுவரைக்கும் பிள்ளை இல்லையே அப்படின்னு அழுது புலம்ப அவர் தவத்தின் மகிமையினால சாமியாடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகராத கைலாசம் ஆடி கைலாசம் ஆட நகண்டு வெள்ளே நகலாத கைலாசம் நகண்டுமெல்ல ஆடுகின்றது. அப்போ கைலாசமே ஆடி அசைய ஆண்டவன் ஏறிட்டு பார்த்தார். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருக்க ஈரேல உலகமெல்லாம் என்றைக்கும் போலவே அன்றைக்கும் ஆண்டவன் அமுதலக்க பயணமானார். அப்படி அமுதலக்க ஆண்டவன் பயணமாகும் போது பார்த்தால் இந்த பார்வதி என்னைக்குமே ஆண்டவன் படி இழக்க போனா பார்வதி நம்ம கையில எப்போது ஒத்தையில தானே இருக்கும். அதனால இறைவனோடு இன்றைக்கு சென்று இவர் படியிழப்பை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவா பரம்பொருளே கையிலே தன்னன் தனிமையா இருப்பதனால உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்கணும். பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும். ஈசனோட படியிழப்பை இந்த ஈஸ்வரி நான் பார்க்க வேண்டும். ஐயா ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானே படி இழக்க போவேன். இன்றைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, என்னால் உன்னை எப்படி அழைத்து போக முடியும்? உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலகத்து மக்களை நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன். ஒருவரை கூனாகவும் இன்னும் ஒருவரை குருடாகவும், கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள், ஒருவர் ஏழையாயிருப்பார் இன்னும் ஒருவர் பணக்காரராக இருப்பார். நீயோ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதும் இரக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால என்னோடு வர வேண்டாம் என்று இறைவன் சொன்னபோது ஆண்டவா கண்டிப்பாக உங்களோடு நான் வந்தே திருவேன் அப்படின்னு சொன்னா உங்க அண்ணன் மீது கண்ணன் மீது ஆணையிட்டு வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி என்னோடு வர வேண்டும் என்று ஆண்டவன் சொன்னபோது ஆதிசக்தி பார்வதி அச்சுதனார் மேலே ஆணையிட்டு கொடுப்பான். ஆதிசக்தி பார்வதி வாப்பூட்டு சட்டமா அந்த வாப்பூட்டு சட்டமா இந்த பார்வதியும் பகவானும் படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்ற ஆலமரத்தடியில அமர்ந்திருக்க அங்கே கண்ணனுடைய பரிசோதனைகளை கடந்து பகவானும் பார்வதியும் கைலாசம் போக வேண்டும் என்று ஆதிவல்லி கைலைக்கு 2 பேர்களுமே போக வேண்டும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவமிருந்து வரக்கூடிய நேரத்தில் நாகலோக பட்டணம் வழியாகவே 2 பேர்களுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பார்த்தா இந்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே இதோ பாருங்க
இந்த நாகங்கள் ரெண்டும் ஊசி முனையின் மேல் இப்படி உச்ச தவம் இருந்து வருகிறது, என்ன காரணம்? என்ன விவரம் ஐயா? பார்வதி 12 வருடமா 2 பேருக்குமே பிள்ளை இல்ல. அதனால என்ன எண்ணித்தான் 2 பேருமே தவம் இருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? அதானே கேட்டேன். ஆண்டவா ஐயா, என்னை போல பெண்ணல்லவா, என்னை போல பெண்ணல்லவா, அவ இருக்கால அருந்தவமோ, இருந்தால அருந்தவமோ, தவத்துக்கு தமனம் இறங்கி குழந்தை கொடுக்க வேணும், பெண்ணுக்கு தமனம் இறங்கி பிள்ளை ஒன்னே கொடுக்க வேணும், நாக கண்ணிக்கு மனம் இறங்கி நீங்க மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும், கை குழந்தை கொடுக்க வேணும். அங்க பார்வதியும் சொன்னபோ அப்பா ஆண்டவன் தான் பகவான் பிள்ளை வரம் கொடுத்தமானா பிள்ளை மோசம் வந்து சேரும், மகளை வரம் கொடுத்தமானா எம்மா கொடுத்தோம் மரக்காலை வந்து சேரும். அடியே பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்து சேரும், மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். பார்வதி, குழந்தை வரம் கொடுத்தால் கொடுங்கவலை வந்து சேரும் என்று ஆதி பராசக்தி சொல்ல ஆதிசக்தியின் இடத்திலே ஆண்டவன் சொன்ன போது பார்த்தா பார்வதி, ஆண்டவா என்ன மாதிரி ஒரு பெண்ணெல்லாம் தவம் இருந்து வாரா, தவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? பார்வதி, பிள்ளை வரம்னா என்ன சக்கா புக்கா வியாபாரமா? பந்தல தொங்குற பழுவுனா பசக்குன்னு பிடுங்கி கொடுக்க இல்ல மாங்காய் மார்க்கெட்ல விற்க மாங்காவா ஒரு 4 கிலோ வாங்கி கொடுக்க, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும்னா கட்டிய கணவனும் கதியா இருக்கணும், சரி மனைவி கதியா இருக்கணும், ஆமா இந்த முத்தாரமா அருள் இருக்கணும், ஆமா இருக்கணும், அப்பதான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியும். அதான் முடியும். லேசப்பட்ட காரியமா? அது லேசான காரியம் இல்ல. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 2 பேர்களுக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானா என்னால கூடாது பார்வதி. அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல சொன்னபோது இறைவா 2 பேர்களுக்கும் குழந்தை கொடுக்கலானா உங்களோட நான் வரமாட்டேன் பார்வதி. அப்படி குழந்தை வரம் கொடுக்கணுமானா இந்த நாகராஜ நாகக்கன்னியின் தவத்தையே நம்மளுடைய தவத்துக்கு மகிமையினாலே போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கத்தான் நம்ம பார்க்கணும். போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தாதான் இவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்க முடியாதான்னு நான் கணக்கை பார்த்து சொல்ல முடியும். அதுக்கு பிறகுதான் முடிவு எடுக்க முடியும். அப்ப கணக்க பார்க்கணும்னா யார வரவழைக்கணும்? கணக்க பார்க்கணும் யார வரவழைக்கணும்? கைலாசத்திலே கணக்கு பிள்ளை யாரையா? கணக்கு பிள்ளை யாரு? சித்திரபுத்திர நயினாரு. சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கன்னியின் தவங்களை பாவ புண்ணிய கணக்கு உனக்கு என்னமா வருது? வரும்ல, உனக்கு என்ன தெரியும்? என் உடம்புக்கு வருது. அது காத்தாடி வேற ஒரு பக்கம் ஓடுது, நம்ம வேற வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தியா, அவளுக்கு தாளாட்டுற மாதிரி தெரியுது. தாளாட்டுற மாதிரி இருக்கேன்னு. அப்ப இந்த நாகராஜ நாகக்கன்னியின் அது போன வருஷம் உள்ள நேத்திய கடம். ஆமா ஆமா, முத்தாரம்மன் கோயில்ல நம்ம மாதவி இல்லு பாடுவா. அங்க அப்படியே இருந்து உறங்கணும்னு நேத்திய கடம் பாட்டு முன்னாடி அப்படின்னு போன வருஷம் நேத்திய கடம் அதனால செலுத்திக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்கட்டும். அப்போ இந்த நாகராஜ நாகக்கன்னியின் சாதகத்தையே பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவான் சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை சிவபெருமா வரவழைத்து கணக்கையும் பாப்பாரா கணகுழந்த பகவானும்